guys, welcome back to my YouTube channel, Neuristic Architects. நம்ம பேசிக்காக ஒரு சிட்டிக்கு போனாலோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போனாலும் பேசிக்கலி அங்கே நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது அங்கே இருக்க பில்டிங்ஸ் தான். ஆனால் இந்த பில்டிங்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஐடியாஸ், ஸ்கெச்சஸ், கான்செப்ட்ஸ், ட்ராயிங்ஸ், ரிவிஷன்ஸ் இதெல்லாம் நமக்கு தெரியாது. அண்ட் அதோட முக்கியம் பில்டே ஆகாமல் போகிற ப்ராஜெக்ட்ஸை பற்றி இங்கே யாருக்குமே தெரியாது. ஸோ இந்த சீரீஸில் நான் அதை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ திஸ் இஸ் Architects and Unbuilt Dreams. இது ஃபேமஸான ஆர்கிடெக்ட்ஸோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் இல்லை, இன்டர்நெட்டில் ஆல்ரெடி இருக்கிற கேஸ் ஸ்டடீஸ் பற்றியும் இல்லை. இது என்னோடய ஜேர்னி. நான் ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணும்போது இன்வால்வ் ஆன ப்ராஜெக்ட்ஸ், கான்செப்ட் ஸ்டேஜில் ஸ்டாப் ஆன ப்ராஜெக்ட்ஸ், சம்டைம்ஸ் கிளைமேட் அப்ரூவ் பண்ணாமல் ட்ராப் ஆன ப்ராஜெக்ட்ஸ், பட்ஜெட் இஷ்யூனால கேன்சல் ஆன ப்ராஜெக்ட்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் ஆகாமலே போகிற ப்ராஜெக்ட்ஸ், இல்லைனா ஃபைனல் அவுட்புட் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன ப்ராஜெக்ட்ஸ். சம்டைம்ஸ் நம்ம டிசைனில் ஒன்று கொடுத்துருப்போம், ஆனால் எக்ஸிக்யூஷன் வேறு ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்க, அந்த ப்ராஜெக்ட்ஸும் கூட இருக்குது. ஸோ இந்த ஸ்டோரியில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். பேசிக்கலி நாங்கள் ஆர்கிடெக்சர் என்ன பண்ணணும், கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், சைட் அனலைசிஸ் பண்ணணும், கான்செப்ட் டெவலப் பண்ணணும், ட்ராயிங் ப்ரிப்பேர் பண்ணணும், 3D விஷுவலைசேஷன் பண்ணணும், 2D டிராஃப்டிங் பண்ணணும், டைமே பார்க்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணணும். ஆனால் ஆர்கிடெக்சர் க்ரியேட்டிவிட்டி மட்டும் இல்லை, சம்டைம்ஸ் budget decide, sometimes government norms and local norms decide பண்ணும், sometimes market situation decide பண்ணும், sometimes clientோட மைண்ட் கூட சேஞ்ச் ஆகும், அண்ட் சம்டைம்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தால் கூட ப்ராஜெக்ட் நடக்காமல் போகும். ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தாலுமே, ஏன்னா நம்ம ஆர்கிடெக்சர் ஸ்கூல் நம்மளை அப்படி தான் கொண்டு வந்தாங்க. டெஸ்க் அண்ட் பேப்பர்லேயே நம்ம அதை நம்ம அதை டெவலப் பண்ணி லைக் ஃபேக்கல்ட்டி தான் நம்ம கிளைண்ட்டுன்னு நினச்சி நம்ம காட்டிகிட்ருப்போம். பட் இன் ரியல் வேர்ல்டு இந்த கிளைண்ட்டை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ ஆனால் இப்போது அதை திருப்பி பார்த்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் தான் எனக்கு இப்போ பெரிய லெசனாக இருந்திருக்கு. எவ்ரி கேன்சல் ப்ராஜெக்ட் taught me something. Every rejected design made me a better designer. Every unfinished drawings improved my next project. ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணவே டிசைட் பண்ணேன். வீடியோவில் நான் ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் மட்டும் ஷேர் பண்ண போகிறது இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். why we designed it in that way, என்ன சேலஞ்சஸ் வந்துச்சு, என்ன மிஸ்டேக் பண்ணோம், என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்லி வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் தட் ப்ராஜெக்ட். ஒன் மோர் திங், இந்த சீரீஸில் யாரையும் ப்ளேம் பண்ண போகிறது இல்லை தான். கிளைண்ட்ஸையோ, கான்ட்ராக்டர்ஸையோ, கன்சல்டன்ட்ஸையோ ஆர் other architects. Every project starts for a reason and every project may stop for a reason. My intention is not to criticize anymore. My intent is to share the reality of architecture practice. Architecture school நமக்கு mostly design எப்படி பண்ணுறது மட்டும் தான் கற்றுக் கொடுப்பாங்க. If most of the architecture schools fails to teach us the real world scenario, bachelor's degree again master's degree, இதெல்லாம் 6-7 years ஆஃப் எஜுகேஷன் ஜேர்னி எனக்கு டீச் பண்ணாத நிறைய விஷயத்த இந்த ரியல் வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. ஹவு ப்ராஜெக்ட் ஃபெயில்ஸ், ஹவு ப்ராஜெக்ட் சேஞ்ச், ஹவு ஆர்கிடெக்ட்ஸ் அடாப்ட், இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் இப்போ தான் ஆர்கிடெக்சர் ஸ்கூல்லேருந்து உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலும், இல்லைன்னா ஆர்கிடெக்சர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், ஐ ஹோப் திஸ் சீரீஸ் கிவ்ஸ் யூ behind the scene look into the project that people never get to see, because sometimes the projects that were never built teach us more than the project that were completed. If you like this concept, make sure to like, share and subscribe. So next episode na work panna or project ednala stop ஆச்சு and அதர design flaws and அதை பற்றி தான் பார்க்கலாம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியான்னு எனக்கு சொல்ல தெரியல, பட் அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு இம்பார்ட்டண்ட் ரீசன், ஐ வாண்ட் டு டாக்குமெண்ட் திஸ் டேட்டாஸ் 5-10 years தாண்டி. என்கிட்ட இருக்கிற டிஜிட்டல் காப்பீஸ்லாம் இருக்குமான்னு தெரியல. மேபி இந்த வீடியோ இன்றைக்கே ஒரு நாள் பார்த்தேன்னா மேபி நான் அன்றைக்கி என்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பேன், என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எனக்கு ஒரு பேக்கப்பாக இருக்கும், ஒரு எல்ஸ் எனக்கே ஒரு ரீவிசிட்டாக இருக்கும். ஸோ see you guys in the next episode. Until that,
Keep designing, keep planning, and keep dreaming. Bye.